கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதா ஆளுநர் ஒப்புதல். அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரியது தொடர்பான செந்தில் பாலாஜியின் மனு தள்ளுபடி. ஜூலை 16 தீர்ப்பு. 2026 சட்டசபை தேர்தலுக்கு இப்போதே தயாராகுங்கள். அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அழைப்பு. ஆந்திரா தடுப்பணை கட்ட முயற்சித்தால் தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. இனி ஒவ்வொரு தகவலாக வெளிவரும் அண்ணாமலை வழக்கை சந்திக்க தயாராக உள்ளேன். RS பாரதி பேட்டி. யூடியூபர் TTF வாசனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட காரை மீண்டும் ஒப்படைக்க கோரிய வழக்கு மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவு. இந்தியன் 2வில் ஒவ்வொரு உரையாடலும் தத்துவம் போல உள்ளது. நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேச்சு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க சில அரசியல் கட்சிகள் சதி செய்கின்றன. திருமாவளவன் குற்றச்சாட்டு. தமிழக அரசின் செயல்பாட்டை மக்கள் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன் பேச்சு. இலங்கை கடற்படையின் தொடரும் அத்துமீறல்களை தடுக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். ஜூன் 25 அரசியல் சாசன படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. கல்விக்கு எதிரான மனநிலை பாஜகவால் இளைஞர்கள் எதிர்காலம் பாழாகிறது. ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பொருளாதார பிரச்சினைகளில் பிரதமர் மோடி கவனம் செலுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் கார்கே வலியுறுத்தல். நேபாளத்தில் ஆற்று வெள்ளத்தில் 2 பேருந்துகள் அடித்து செல்லப்பட்ட சம்பவம். இந்தியர்கள் 7 பேர் உயிரிழப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.